வணக்கம், டாக்டர் ருத்ரா. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்டல் எக்கோ பற்றி பார்க்க போகிறோம். ஃபீட்டல் எக்கோ எதுக்காக எடுக்கணும், யாருக்கெல்லாம் கண்டிப்பாக எடுக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபீட்டல் எக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மதருக்கு வந்து மோர் தென் 35 இயர்ஸ் இருக்குது, ஃபாதருக்கு வந்து மோர் தென் 40 இயர்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு மேரேஜ் ஆகி குழந்தை பிறக்க போகுதுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு எடுக்கணும். சப்போஸ் ஏற்கனவே அவங்க ஃபேமிலியிலையோ இல்லை மதருக்கோ யாருக்குன்னா வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த குழந்தைக்கு ஃபீட்டல் எக்கோ எடுக்கிறது நல்லது. இல்லை மதருக்கு வந்து அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ், அப்புறம் ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, எனி ஆட்டோஇம்யூன் டிசீஸ் இருக்குது, இல்லை எனி ப்ரீவியஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து ஃபீட்டல் எக்கோ எடுக்கிறது நல்லது. அதே மாதிரி வந்து குழந்தைக்கு வந்து வேறு எதனா கண்டிஷன் அசோசியேட்டட் அனாமலிஸ் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு ஃபீட்டல் எக்கோ எடுக்கிறது கண்டிப்பாக எடுக்கணும். இப்போ ஃபீட்டல் எக்கோ எடுக்கும்போது என்ன பார்க்கணும், பிறவியில் குழந்தைக்கு எதனா இதயத்தில் குறைபாடு இருக்கா, இது எப்போ எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மதருக்கு வந்து ஒரு 18 to 22 வீக்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த ஃபீட்டல் எக்கோ எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பிறக்கிற குழந்தையில 1008 குழந்தைக்கு வந்து கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸோட பிறக்கிறாங்க. இப்போ நம்ம இது முன்னாடியே ஃபீட்டல் எக்கோவில் கண்டுபிடிக்கும் போது அதுக்கு ப்ரிப்பேராக இந்த சர்ஜரி பண்ணால் சரி பண்ண முடியுமா, அது எல்லாமே முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை நம்ம வந்து கொஞ்சம் குணப்படுத்த முடியும். அதுக்காக கண்டிப்பாக எல்லாரும் ஒரு ஃபீட்டல் எக்கோ எடுத்துக்கோங்க.